பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 40:31 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம். மிகவும் உயரத்தில் பறக்கூடிய திறமை வாய்ந்த கழுகுகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் இறக்கைகள் பறந்து விரிந்திருக்கும். அதனால் ஆகாயத்தில் மிதந்து செல்வதற்கு பயனுடையதாக இருக்கிறது. அதிக முயற்சி எதுவும் இல்லாமல் தம் சிறைகளை அதிகம் அசைக்காமல் காட்டின் போக்கை பயன்படுத்தி கழுகுகள் உயர எழும்பி பறக்கூடியவை. தரையிலிருந்து 10,000 அடி உயரம் வரை பறக்கூடிய ஒரே பறவை இது. ஒரு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை பறக்கக்கூடியவை. அவை பறக்கிறது என்று அல்ல, உயிரே மிதக்கிறது என்று சொல்லலாம். கீழ்காற்று வேகமாக வீசினாலும் அவைகள் மேலே அமைதியான இடத்தில் இந்த கழுகுகள் வட்டமிட கொண்டிருக்கும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களும் இப்படிப்பட்டவர்கள்தான். எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நம்மை ஆட்கொண்டாலும் அவை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு இருக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அவர்கள் தங்கள் பலத்தை அல்ல, ஆவியானவரின் பலத்தை பயன்படுத்தி வாழ்பவர்கள். நமக்கு உதவி செய்ய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு பலன் தருகிறார். அவருடைய பலனை பெற்றவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவருடைய வல்லமையை பெற்றவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், கர்த்தருக்கு காத்திருக்கிற மனம் வேண்டும். அப்பொழுதுதான் நித்தமும் பலன் தருவார். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கலாம் அல்லது புதியதாக இருக்கலாம். எனவே நமக்கு புது பலன் தந்து நம்மை வெற்றி பாதையில் நடத்துவார். தேவனுடைய பலனால் வரும் உற்சாகத்தை அனுபவித்து நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். சங்கீதம் 103:5 நாம் வாசிக்கிறோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படியேப்பட்ட பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்கள் நாளும் சோர்ந்து போகும்போது, பலனற்று போகும்போது அல்லது வயது செல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயதை திரும்புமாய் ஆண்டவர் வாழ வயது போல, வாலிப வயது போல ஆண்டவர் அப்போ இருந்த ஒரு பலத்தை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். இன்றே ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் ஒரு புதிய பலனை இந்த நாளிலே தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர்களுக்கு புதிய பலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.